இந்த வீடியோவில் சாம்சங் மொபைலை ரீசெட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மல் ரீசெட் இது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரீசெட் இருக்குது. ஹார்ட் ரீசெட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் மொபைல் ஆனில் இருக்க சொல்லியே உங்கள் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு ரீசெட்டுன்னு டைப் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் ரீசெட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்னு வரும். நிறைய ரீசெட் வரும். அதில் வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் இது வந்து ஃபுல்லாக நம்ம மொபைலில் இருக்கிற டேட்டா எல்லாமே போய்டும். ஓகேங்களா? அது உள்ளே போனீங்கன்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட், அப்புறம் கீழே வந்து ரீசெட்னு வரும். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பின் நம்பர் கேட்கும். நம்ம மொபைலுக்காக என்ன போட்டு வச்சிருமோ அது. அப்புறம் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் டெலிட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். டெலிட் ஆல்னு கொடுக்க வேண்டியதான் நம்ம. இதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்சங் அக்கௌண்ட் ஒருவேளை சைன்இன் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சாம்சங் அக்கௌண்ட் நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் மாரி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே சைன்இன் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஏன்னா மொபைல் ஆன் பண்ணோடனே இது கேட்கும். அதனால் சைன்இன் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அந்த மெயில் ஐடிக்கு போங்க. மெயில் ஐடிக்கு போனோடனே ஒரு லிங்க் மாரி ஒன்று அனுப்புவாங்க. அந்த லிங்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? அந்த லிங்க் வந்திருக்கும். அதில் கண்டினியூன்னு கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டிங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இது நம்மளோட செக்யூரிட்டிக்காக தான், வேறு யாருன்னா மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு லிங்க்கே சென்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடும் ஐடி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேக்கில் வந்தால் போதும் டெலிட் ஆல்னு வந்துடும். நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஒருவேளை நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சாம்சங் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்போம். அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெலிட் ஆல்னு வந்துடும். டெலிட் ஆல் கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள் ஃபோன் வந்து ரீசெட் ஆகிடும். ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாமே எடுத்துங்க. முக்கியமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துங்க. இதெல்லாம் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ். இது வந்து ஏன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெட்டுக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸு. செட்டிங்ஸில் போவோம், ரீசெட்னு அடிப்போம். ரீசெட்னு அடித்தோடனே ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்னு வரும். நம்ம பின் நம்பர், நம்ம மொபைலுக்கு என்ன பின் நம்பர் கொடுத்தா பின் நம்பர், இல்லை பேட்டர்ன் போட்டிருந்தா பேட்டர்ன், அது மட்டும் தான் வரும். இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் வெரிஃபிகேஷன், அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இது வருது. நீங்கள் தான் ரீசெட் பண்ணுறீங்களா இல்லை வேறு யாருன்னா ரீசெட் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்காக சாம்சங் நம்ம என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ண உடனே ஐடி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரீசெட் ஆகுது. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போட்டிருந்தீங்க, போட்டோனும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சாம்சங் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷனும் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் ரீசெட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரீசெட். எனக்கு சாம்சங் வெரிஃபிகேஷன் வந்து மறந்துட்டேன். ஓகேங்களா? சாம்சங் வெரிஃபிகேஷன் என்ன இமெயில் கொடுத்தாலும் சரியில்லை, எப்படி இருந்தாலும் எல்லாமே மறந்துட்டேன். எனக்கு வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.